கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லேவியராகமம் 9:23. பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் என்பதான ஒரு வார்த்தை இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய மோசேயும் ஆரோனும் ஜனங்களை சந்திப்பதற்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள் சென்றார்கள். அதாவது தேவனை சந்திக்கும்படி சென்றார்கள். தேவனை சந்திக்காமல் அவர்கள் ஜனங்களை சந்திக்கவில்லை. இதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும்போது, ஜனங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகளுடனும் பிரச்சனைகளுடன் இருப்பார்கள். அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனைகளை தேவன் ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதைத்தான் சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் அங்கே குறிப்பிடுகிறார். தேவன் மாத்திரமே ஆலோசனை கொடுக்க முடியும். அவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். எனவே அவர்கள் இருவரும் தேவனை சந்தித்துவிட்டு அதற்கு பின்பு ஜனங்களை சந்தித்தார்கள் என்பதாக இந்த வார்த்தையிலே தெளிவுபட நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, இது ஊழியர்களுக்குத்தானே என்று நாம் விட்டுவிட முடியாது. நாமும் இந்த உலகில் சந்திக்கின்ற நபர்கள் வித்தியாசமானவர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடும் தேவைகளோடும் நம்மை சந்திக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் நாமும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் புதிதாக இருக்கிறது. எனவே இந்த பொல்லாத உலகத்தில் பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து அவைகளை நாம் மேற்கொண்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் முதலாவது தேவனுடைய சந்நிதியில் தேவனை சந்திக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முழங்கால் படியிட்டு ஜெபித்து வேதத்தை வாசித்து அதற்கு பின்பு உலகத்தை நாம் சந்திக்க வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நாம் காலையில் தேவனை சந்திக்கும் போது தேவன் தம்முடைய கிருபைகளினாலும் பலத்தினாலும் நம்மை நிரப்புவார். இதைத்தான் சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தில் தாவீது குறிப்பிடுகிறார். நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று அதிகாலை ஜெபத்தை குறித்து அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை காண முடிகிறது. தேவ கிருபையும் அவர் அருளுகிற பலனும் அந்த நாள் முழுவதும் தேவையானவைகளை நமக்கு அருளி செய்கிறது. எனவேதான் யாத்திராகமத்தில் பார்க்குறோம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவன் மோசேவை நோக்கி சொல்லுகிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி என் சமூகத்தில் வந்து நில் என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். தேவனை சந்திக்காமல் உலகத்தை சந்திப்போமானால் நாம் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வோம். எனவே முதலில் தேவனை சந்தித்து பின்பு உலகத்தை நாம் சந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். நாமும் கூட தேவ பிள்ளைகளாக இருக்கிறபடினாலும் தேவ ஊழியத்தை நாம் செய்து வருகிறபடினாலும் முதலாவது அதிகாலையிலே தேவனை சந்தித்து அந்த நாள் முழுவதுமாக மற்றவர்களை சந்திப்போம். அவ்விதமாக சந்திக்கின்ற வேளையிலே தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை அருளி செய்கிறவர். அது மாத்திரமல்ல, சந்திக்கின்றவர்களுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படத்தக்கதாக அதிகாலையில் தேவனை சந்திப்போம்.
பிறகு நாம் உலகத்தை சந்திப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.